ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து தமிழ்நாட்டுல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் பேச போறோம். ஸோ கோட்ட பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். என்னடா இது ரம்ஜான் மாசம் நேத்து ஒரு ரம்ஜான் வீடியோ போட்டாங்க. உடனே இந்த ரம்ஜான் மாசம் ஸோ அதனால பிரியாணி இருக்கும். அதனால அந்த கோட் நெனச்சுடாதீங்க. இல்ல ஐபிஎல் வரப்போது கோட்டுன்னு சொல்லி தோனிய பத்தி பேச போறோம்னு நெனைக்காதீங்க. அந்த கோட் இல்ல. ரீசென்ட்டா நடிச்ச கோட் படத்துடைய ஹீரோ பத்தி தான் பேச போறோம். அதாவது விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் நேத்து வந்து ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் வந்து தமிழ்நாட்ல என்னன்னா, இஃப்தார் நோன்பு வந்து ராயப்பேட்டால வந்து ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட 2000 பேர் மேல கூட்டம் சொல்லப்படுது. 15க்கும் மேற்பட்ட மசூதிகள் வந்து இமாம்கள் வைக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த சந்திப்பு வந்து அரசியல்ல ஒரு திருப்பம் ஏற்படுமாங்கிறது ஆ ஸ் பேசப்பட்டு மீடியாக்களால பேசப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்ட பத்தி தான் நம்மளுடைய பார்வை இங்கே சொல்லப்போறோம். ஜெனரல் ஆடியன்ஸா நம்ம என்ன அது தமிழக வெற்றிக் கழகத்துடைய விஜய்க்கும் அதுவும் சரி, இல்ல அந்த கட்சிக்கும் சரி, ஒரு இஸ்லாமிய ஒரு கம்யூனிட்டிக்கும் சரி, வந்து என்னோட சைடு பெர்சனல் ஒப்பீனியன் இல்லாம, எது நல்லதுங்கிறத ஆ எனக்கு தோணுதோ, இந்த மக்களுக்கு எது நல்லது இருக்கும், இது இருக்கும்னு சொல்லி என்னுடைய வியூஸ இங்க நான் சொல்றேன் அவ்வளோதான். மத்தபடி எந்த ஒரு விஷயமும் இல்ல. இதுல தவறுகள் இருக்கலாம். சரியான விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு நகர்ந்து போலாம். ஸோ இதோட மெயின் என்ன? இந்த வந்திருக்க அட்டையர் பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் வேஷ்டி, ஒயிட் சட்டை. ஒரு ஆடியோ லான்ச்ல கூட விஜய் சொல்லியிருப்பாரு. சரி நம்ப அஜித் மாரி நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போலாமே. கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி அஜித் வேஷ்டி சட்டையில வருவார்ல. கிட்டத்தட்ட அந்த மாரி தான் இருந்தது. அண்ணே என்ன ஏன் இழுக்கிறீங்க? நான் பேசாம கரேஸ் தானே ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரி அவர் ஒரு பக்கமா போயிட்டு இருந்தாலும், இப்போ இது பிக்கஸ்ட் சைன் விஜய் வந்து தீவிரமா அரசியலுக்குள்ள வந்துட்டாருங்கிறது ஒரு பிக்கஸ்ட் சைன். சரி நம்ம வந்து இத பத்தியே பேசலாம். நீங்க டிவைட் பண்ணி போ வேணாம். அதுல மெயினா வந்து அந்த தொப்பி போட்டு இருந்தது. தொப்பி போட்டு இருந்தது என்னடா வந்து நெறைய பேர் வந்து கேலி கிண்டலா பண்ணலாம். அவங்க என்னன்னா ஒரு அது இன்க்ளூசிவ் அப்ரோச் இருக்கும் சொல்லலாம். இது எப்பயுமே இந்த அரசியல்வாதிகள் செய்றது தான். ஸோ அத விஜயும் பண்ணியிருக்காரு. ஒரு சில செய்திகள்லயும் நம்ம போடுறோம். மீம்ஸ்லயும் பாட்டு சொல்லிக்கப்பட்டு தான் இருக்கு. இந்த நடவடிக்கை உண்மையிலே வந்து ஒரு அ நட்புக்காக அவர் செய்றாரா? இல்ல அது வந்து அவருக்கு தான் தெரியும். ஆனா, இதுக்கு பின்ன பாலிடிக்ஸ் இருக்கான்னு யோசிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முஸ்லிம் சமூகத்திட்ட இருக்கு. ஸோ 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் பாலிடிக்ஸா? இது விஜயோட இந்த ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணது ஒரு வோட் பேங்க் பாலிடிக்ஸா இருக்குமான்னு சொல்லிட்டு. இந்தியன் பாலிடிக்ஸ்ல முஸ்லிமோடைய வோட் பேங்க இம்பாக்ட் தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹிஸ்டரியில பார்த்தா நெறைய அரசியல் கட்சிகளும் முஸ்லிம் மக்களுடைய வோட் பேங்க வந்து எடுக்க எப்படி நடவடிக்கை செய்றது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸோட அ வேல. அ எங்க ஒரு வோட் பேங்க் மாரி மக்கள வந்து மட்டும் பார்க்காம, ஸோ அந்த முறைய வந்து தப்புன்னு ஃபர்ஸ்ட்டு டிவிகேல தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த முறைக்காக செஞ்சிருந்தா அது தப்பு. இல்ல உங்களையும் ஒரு பார்ட்டா வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியும் ஒரு பார்ட்டா நெனச்சு இத ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா வெல் அண்ட் குட். ஸோ அது வந்து ஒரு ரைட்டான அப்ரோச் தான் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு போய் சேரும். அது விஜய்க்கும் வந்து ரைட்டான அப்ரோச்சா தான் போய் சேரும். ஒரு பொலிட்டிக்கல் மூவாங்கிறது கேள்விகள் வந்து கே கேட்கப்பட்டுச்சுன்னா, அது சரியான கேள்வி தான். ஸோ 2 சைடுமே நம்ம பார்க்கணும். அது சரியான கேள்வி தான். பொலிட்டிக்கல் மூவா? ஏன்னா இவ்வளோ நாள் நெறைய அதுக்கு அடுத்தடுக்கா கேள்விகள் கேட்கப்படும். சரி இவ்வளோ நாள் பண்ணாதவர் ஏன் இன்னைக்கு இத எடுக்கணும்? மேபி ஒரு நாள் வந்து கெரியர் டிஃப்ரெண்ட்டா இருக்கலாம். ஸோ இந்த டேஸ்ல வரும்போது இன்க்ளூசிவ் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போகக்கூடிய தன்மைகள் கூட அவருக்கு தோணிருக்கலாம். பட் ஆனா வந்து எப்படி நம்ம அந்த ஆங்கிள் வைக்கிறோமோ, இன்னொரு ஆங்கிள் இந்த சந்தேக ஆங்கிளும் வச்சு தான் ஆகணும். அது வந்து அது காலப்போக்குல அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் முஸ்லிம்கள் உரிமைக்காண்டி போராடுறது. அதே மாரி எப்படி முஸ்லிம்கள் உரிமைக்காண்டி போராடுறாங்களோ, அதே மத்த சமூக மக்கள்ட்டயும் எப்படி நடந்துக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அவருடைய லெவல் வந்து தராசுகள்ல வைத்து பிரிச்சு பார்க்கப்படும். ஸோ இதுதான் வோட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கான அனாலிசிஸ்க்கான என்னுடைய ஸ்டேட்மெண்ட். அடுத்து வந்து முஸ்லிம் ரெப்ரசன்டேஷன் இன் பாலிடிக்ஸ். இத வந்து தனியா பிரிச்சு பேசுவோம். இந்தியால முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் பாலிடிக்ஸ்ல ரொம்ப தூரமா இருக்கு. ஏன்னா முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது ரொம்ப தூரமா இருக்கு. ஒரு சாலிட் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு கேப் ரொம்பவே இருக்கு. இப்ப விஜய் வந்து இந்த கம்யூனிட்டியோட கூட சேர்ந்து நோன்பு இருக்கிறாரு. இத வந்து முஸ்லிம் சமூகத்துக்கு நல்லதா தான் இருக்கும். பார்க்க வந்து நல்லதா இருக்கும். ஆஹா! விஜய் வந்து தொப்பி போட்டுருக்காரு. கூட நின்னு தொழுகுறாரு. அந்த கூட நின்னு தொழுகணுங்கிற அவசியம் கிடையாது ஆக்சுவலா.
ஏன்னா அவருடைய ஃபெய்த் டிஃபரெண்ட்டா இருக்குன்னா, மேபி அவரு எல்லாரும் ஓகே எல்லாமே பண்ணலாங்கிற மாரி தாட்ல இருந்தா, ஸோ அது அவருக்கு தனிப்பட்ட விஷயம். பட் ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டில வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு இறைவன தான் நம்பக்கூடியவங்க. ஸோ அப்படிங்கிறபோது அவங்க அப்படி பண்ணலனா கூட அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணி தான் அது வந்து நம்ம அவங்களோட மக்களோட சேர்ந்து வரணுங்கிற அவசியம் இல்ல. பட் அவர் பண்ணியிருக்காரு. சரி அவரு வந்து ஓப்பன் ஹார்ட்டடா அது பண்ணியிருந்தா நம்ம வெல் அண்ட் குட் தான் நம்ப. போக போக எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த விருந்து வந்து நம்ம மக்களுடைய முஸ்லிம் மக்களுடைய நட்புக்காகவா? இல்ல பொலிட்டிக்கலா மூவ் பண்றதுங்கிறது காலகத்தின் கட்டாயத்துல பதில் சொல்லும். ஸோ நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய பொது பார்வை தான் வைக்கிறேன். ஸோ தன்னை விருப்பு வெறுப்புலாம் இல்லாம பொதுவா ஒரு பார்வை வைக்கிறேன். ஸோ இத நம்ம எப்படி பார்க்கலாம்? முஸ்லிம் கம்யூனிட்டி இத எப்படி பார்க்கணும்? இல்ல டிவிக்கு அரசியல் வந்து நல்லது செய்ய வரேன்னா, அவங்க எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஜெனரல் ஐடியாஸ் வந்து இது பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மாரி தானே. ஸோ எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். எது வந்து ஆ பை த வே வந்து ஒரு அஸ் எ ஹோல் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஸோ இத வந்து முஸ்லிம் அ உடைய கம்யூனிட்டி வந்து இத வந்து உண்மையிலே அவங்களுக்கும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனும் வேணுங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து அவங்களுக்கு ஒரு கேப் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா வந்து இத வந்து அதே நேரத்தில இத விஜய் வந்து வோட் பேங்க்காவும் பார்த்துருக்க கூடாதுங்கிற அந்த ஒரு 2 டிஃபரண்டான ஒரு இதுவும் இருக்கு. ஸோ இத வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆ நெறைய கேள்விகள் இருக்கு தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்கள வந்து எதிர்த்து தான் படங்கள் செய்திருக்காரு. அது அவருடைய இல்லாம இருக்கலாம். பட் ஆனா அது அவர் சம்மந்தமா இருக்காங்கிறது நம்ம அதுக்குள்ள போகல. ஸோ அது அவர் வேணுங்களே பண்ணாரா இல்லையான்னு சொல்லி அதுக்குள்ள போல. பட் ஆனா வந்து அவர் வந்து படங்கள் அந்த மாரி நெகட்டிவா இருந்திருக்கு. ஸோ அதுவும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இத பத்தி இருக்கவும் முஸ்லிம்களுக்குள்ளேயே இந்த குழப்பம் இருந்துக்க தான் செய்யும். இது காலப்போக்குல வந்து நடவடிக்கைய பத்தி தான் அவர்களுடைய நடவடிக்கையில எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகும். ஆ போக போக தான் நம்ம தெரியும். ஸோ மறக்காம இந்த கமெண்ட் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. ஸோ இது வந்து அ நீங்க எப்படி இத பார்க்குறீங்கன்னு சொல்லி ஒப்பீனியன்ஸ் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. அது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சந்திப்போம் மறுபடியும். வெல்கம். எகைன் வெல்கம். ஆ பாய்.